அனைவருக்கும் வணக்கம். பத்மராஜ ராமசாமி. திருமணம் பற்றிய என் அனுபவத்துடன் தொடர்புள்ள சில தகவல்களை உங்களுக்கு அளித்து வருகிறேன். நவீன காலத்தில் திருமணம் என்ற பந்தம் மிகவும் பலவீனமாக மாறியுள்ளது. திருமணத்திற்கு வந்திருந்தவர்கள், நடத்தி வைத்த உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் என பலரிடமும் இந்த திருமணமான தம்பதியர் ஒரு வருடம் தாங்குவார்களா அல்லது பிரிந்து விடுவார்களா என்ற பயம் நிலவுகிறது சில ஆண்டுகளாக. எல்லா பொருத்தங்களும் இரு குடும்பத்து பெற்றோர்களும் பார்த்து மாப்பிள்ளை அழைப்பு, முகூர்த்த நேரம், நாகவல்லி முதலிய நல்ல நேரம் பார்த்து இம்மி பிசகாமல் மந்திரம் சொல்லி நடத்தப்பட்டிருந்தாலும் கூட மன வாழ்க்கை என்னவோ பலவீனமாகத்தான் தென்படுகிறது. இதனால் பல இளைஞர்களுக்கு திருமணம் செய்ய வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்வியும், இருபாலரிடையே திருமணத்திற்கு பயப்படும் நிலையும் உருவாகியுள்ளது. இப்போவெல்லாம் மனம் செய்தும் முன்பே இருவரும் சில மணி நேரம் மட்டுமல்ல சில நாட்கள் பேசித்தான் முடிவெடுக்கிறார்கள். ஆனால் அபூர்வமாக முதல் நாள் இரவே ஒரு ஆள் மிஸ்ஸிங். எப்படி என்று தான் தெரியவில்லை. காரியம் முடிவதற்குள்ளே காரணம் பூர்த்தியாகவில்லை. எல்லாம் முன் நிபந்தனைப்படியும் முன் முடிவு பற்றியும் நடக்கவில்லை என்ற கண்காணிப்பினால் வந்த விளைவுதான். இதில் பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், அடுத்தபடியாக கல்லூரி தோழர்கள், ஊடக நண்பர்கள், பெஸ்டீஸ் என்று பல இலக்கணங்கள் உறவிலே வகுக்கப்பட்டுள்ள இன்றைய ஆண் பெண் உறவில் இதற்கெல்லாம் மயிரிழையில் வித்தியாசத்தில் எல்லைகள் உண்டு போலும். அது என்னவோ என்னை போன்ற பெரியோர்களுக்கு புரிய மறுக்கிறது எங்கள் மனம். அதை எப்படி பெற்றோர்களுக்கு தெரியும், ஊரார்களுக்கு தெரியும்? பிரேக் காதலில்தான் பிரேக், கல்யாணத்திலுமா பிரேக்கை? இந்த பிரேக்கை தளர்த்த படாத பாடுபட வேண்டியுள்ளது. சில நாட்களில் எப்படி எவ்வளவு துரி ஏறிவிட்டது அந்த பிரேக்கில் என்பது புரியவில்லை. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்க எல்லாம் சகஜமாகத்தான் பார்க்க தெரிகிறார்கள். பாவம், பெரியவர்களால் தான் ஜீர்ணிக்க முடியாமல் திண்டாடுகிறார்கள். இது இன்னும் 10 ஆண்டுகளுக்குள் சரியாகிவிடும். அப்புறம் யுவர் சில்ட்ரன் அண்ட் மை சில்ட்ரன் பிளேயிங் வித் அவர் சில்ட்ரன் என்ற நிலை வருமோ என்று இப்போதைய புழுக்கம் அப்போது சரியாக இருக்கும் என்று தான் நான் கருதுகிறேன். இதுக்கு நடுவிலே திருமணச் சந்தை கூடிக்கொண்டுதான் இருக்கிறது ஜோதிடர்களிடம். அவர்களும் அப்பப்போ புத்தகம், புதிய கிளாஸ் எல்லாம் போட்டு புது எடிஷன்களாக சேர்த்து தான் எழுதி வருகிறார்கள். முன்பெல்லாம் படிச்சுட்டு வேலைக்கு போவான், விவசாயம் பார்ப்பான் என்றார்கள். இப்போது படிச்சுட்டு டாக்டராக போவான், இன்ஜினியராக போவான், வக்கீலாக போவான் என்று துல்லியமாக வழிகாட்டி அதில் சிக்க வைக்கும் கலையை நன்கு கற்றிருக்கிறார்கள் இந்த ஜோதிடர்கள். இன்னும் கொஞ்ச நாளில் ஒவ்வொரு பாடத்தின் பிரிவுகளையும் அந்த நூலில் சேர்த்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. சரி, இத்தனை அம்சங்களும் முழுவதுமாக நம்பிக்கை அளிக்கவில்லை என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய அம்சம். நாளைய உலகம் எந்த பக்கம் போகும் என்பதை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் முடிவு செய்தாலும் அதுவும் நொடிக்கு நொடி மாறித்தான் ப்ராசஸ் பண்ணி விளக்கம் அளிக்கிறது. பாவம், இந்த நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இந்த செயற்கை அறிவியுடன் இயற்கை அறிவி மாட்டிக்கொண்டு திண்டாடும் உலகமாக மாறிவிட்டது. ஒரு துரதிர்ஷ்டமே. ஆனால் ஏஐ ஒன்றை நன்றாக சொல்லுகிறது. நானும் நிரந்தரமில்லை, என்னை சுற்றி எதுவும் நிரந்தரமில்லை என்பதை நன்றாகவே சுட்டி காட்டினாலும் நாமும் அதை விடுவதாக இல்லை. ஓகே, ஒரு முறை இயற்பியல் ஆசிரியர் ஒருவர் தனது மாணவர்களிடம் பாடம் நடத்தி கொண்டிருக்கும்போது ஏன் வாகனங்களில் பிரேக்குகள் வைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறார். அதற்கு மாறுபட்ட பதில்கள் வந்து கொண்டே இருந்தன. நிறுத்துவதற்கு என்றான் ஒருவன், வேகத்தை குறைப்பதற்கு என்றான் ஒருத்தன் சொன்னால் மோதலை தவிர்ப்பதற்கு, இல்லை சார் மெதுவாக சொல்வதற்கு என்றான் ஒருவன், சராசரி வேகத்தில் செல்வதற்குத்தான் அதை வைத்திருக்கிறார்கள் என்றான் ஒருத்தன் முதல் பெஞ்சில் இருந்தவன் என பல்வேறு பதில்கள் மாணவர்களிடையே வந்தது. கடைசி பெஞ்சில் ஒருத்தன் வேகமாக ஓட்டுவதற்கு என்றான். இந்த பதிலை சொன்ன மாணவனை பார்த்த மற்ற மாணவர்கள் சிரித்தார்கள். எப்படி சொல்கிற என்று ஆசிரியர் கேட்டார். பிரேக் இருந்தால்தான் சார் எதிலும் மோத மாட்டோம் என்று பயமில்லாமல் எந்த ஒரு வேகத்திலும் ஓட்டலாம்ல சார் என்றான். அந்த பதிலை சிறந்த பதிலாக ஆசிரியரால் தெரிவு செய்யப்பட்டது என்று தான் சொல்ல வேண்டும். ஆம், பிரேக்குகள்
நாம் சீராக ஓட்டிச் செல்வதற்குத்தான் வைக்கப்பட்டுள்ளன. இல்லை என்றால் மெதுவாகவோ இல்லை தரிகட்டோ கார் ஓடி எங்காவது மோதிவிடும் இல்லையா? அதுபோல் திருமணம் என்ற வாழ்க்கையில் ஒரு பிரேக் மாதிரி தான். அதன்பின் ஒருவரின் அசுர வேகத்திற்கு மற்றவர் தடையாக இருப்பார்கள். வேகமாக ஓட்டுனா மெதுவாக போப்பா என்பார்கள். மாறாக மெதுவாக ஓட்டுனா கொஞ்சம் வேகமாக போயேன்ப்பா அப்படின்னு தான் சொல்வது வழக்கமாக அந்த காலத்திலிருந்தே இருந்து கொண்டிருக்கிறது. ஆக சீரான மிதமான வேகத்தில் சென்று வாழ்வின் இலக்கை சரியான பருவத்தில் அடைந்து விடலாம் இல்லையா? இது ஒரு முக்கியமான காரணம் ஆணும் பெண்ணும் இணைந்து திருமணம் செய்து கொள்வதற்கு. பொருள் ஈட்டுவதையே ஒருவர் குறிக்கோளாக இருந்தால் இவ்வளவு வேகம் வேண்டாம் என்று பிரேக் போடுவார்கள் எதிர்ப்பாலினம். சோம்பேறியா இருந்தாலும் எழுந்து போய் வேலையை பாரியா என்று எழுப்பிடவும் ஒரு ஆள் தேவைதானே. அப்போத்தான் சம்சார கடலில் படகு வேகமாய் ஓடி கமிழாமலும் நங்கூரம் போட்டது போல் ஒரே இடத்தில் நிற்காமலும் சீராக சென்று கொண்டிருக்கும். கடமைகளை நிறைவேற்றி அக்கடா என்று தங்கள் கடைசி கால வாழ்வை சந்தோஷமாக கழிக்கலாம். அதுதான் ஒரு சிறந்த தாம்பத்தியம். திருமணமானதும் பெண்களை ஏன் பிள்ளைகளை பெற்று அதற்காக ஓடி ஓடி சம்பாதித்து அவர்களை முன்னேற்றிவிட்டு கடைசி காலத்தில் கஷ்டப்படுவதும் இல்லை தங்கள் வாழ்க்கைதான் முக்கியம் என்று அவர்களை கரை சேர்க்காமல் விட்டுவிடுவதும் முட்டாள்தனம்தான். அதை அவ்வப்போது ஒருவருக்கொருவர் சுட்டி காட்டி வாரிசுகளையும் முன்னேற்றி தாங்கள் இளமையில் என்னென்ன விஷயங்களை அளவோடு அனுபவிக்க வேண்டுமோ அதையும் அனுபவித்து எதிர்காலத்திற்காக சேமித்தும் வாழ துணையாயிருப்பது தாம்பத்திய உறவே. அவர்களே சிறப்பான ஜோடிகள். சொல்லும்போது நல்லா புரிந்தது போல தான் இருக்கும். இருந்தாலும் மேலும் சில இடர்கள் வரும்போது உறுதி தளர்ந்து விடுவதும் உண்டு. கடந்த 30 ஆண்டுகளாக திருமண வாழ்வில் காணும் பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு 2 முக்கியமான விஷயங்களை வாழ்வில் அடியெடுத்து வைப்பவர்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில்தான் நான் உங்களுக்கு தெரிவிக்க முன்வந்துள்ளேன். திருமணம் என்பது தற்போதைய காலகட்டத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. பலர் 40 வயதாகியும் திருமணம் ஆகாமல் இருக்கிறார்கள். மேலும் திருமணம் ஆனாலும் ஒரு வருடத்திற்குள்ளேயே விவாகரத்து வரை சென்று விடுகிறார்கள். இன்றைய நீதிமன்ற வழக்குகளில் 70 முதல் 80% விவாகரத்து வழக்குகள் தான் உள்ளன. ஆனால் உலக அளவில் 84 லட்சம் உயிரினங்கள் இருக்கின்றன. மனிதனைத் தவிர எந்த உயிரினமும் திருமணம் செய்வதே இல்லை. இயற்கையில் திருமணம் என்ற ஒரு விஷயமே கிடையாது. இது சமூகம் மற்றும் நாகரிகத்தின் பெயரால் நாம் உருவாக்கிய ஒரு கட்டமைப்பு. நாம் உருவாக்கியதை நாமே தகர்த்தெறிய துவங்கிவிட்டோம். திருமணங்கள் ஏன் தள்ளி போகின்றன அல்லது தோல்வியடைகின்றன என்பதற்கான அடிப்படை காரணம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே புரிதல் இல்லாததாகும். இது ஜாதக பொருத்தம் போன்றவற்றை தாண்டிய ஒரு விஷயம். ஒரே ஒரு ஆணுக்குள்ளேயும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருக்கிறார்கள். அதுபோல ஒரே பெண்ணுக்குள்ளும் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் இருக்கிறார்கள். இதைத்தான் அறிவியல் மற்றும் தத்துவங்களும் மனிதரில் முற்றிலுமாக ஆண் பெண் தன்மை என்பது முற்றிலுமாக கிடையாது என்கிறது. அறிவியலில் கூட ஹார்மோன்ஸ் என்று சொல்கிறார்களே, ஆண்ட்ரோஜன் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் என்பவை இது இருவருக்குமே சுரக்கக்கூடியவை. எது கூடுதலாக உள்ளதோ அது ஆண் அல்லது பெண் என்று அறிவியல் பிரிக்கிறது. இந்த ஆண் மற்றும் பெண் சக்திகளின் விகிதாச்சாரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் மாறுபடும் என்றுதான் ஆன்மீகமும் கூறுகிறது. ஒரு பெண்ணுக்குள் ஆண் தன்மை ஓங்கி இருந்தால் அவர் பெண் தன்மை ஓங்கியிருக்கும் ஒரு ஆணை தேடுவார். அதுபோல ஒரு ஆணுக்குள் பெண் தன்மை ஓங்கியிருந்தால் அவர் ஆண் தன்மை ஓங்கியிருக்கும் ஒரு பெண்ணை நாடுவார். இது இயற்கை பிரபஞ்ச விதி. எதிர் துருவங்கள் ஈர்க்கும், ஆப்போசிட் ஆல்வேஸ் அட்ராக்ட் என்று சொல்லுவார்களே, இதுதான் இதன் அடிப்படை. ஜடப்பொருள் தத்துவமும் அப்படித்தான் நுண்பொருள் கோட்பாட்டிலே கூறப்பட்டுள்ளது. ஸ்னிக்த ருக்ஷ என்றவாறு வழவழப்பு சொரசொரப்பு இவை இரண்டும் தான் ஒன்றிணையும், முழுமையடையும். வன்மை மென்மையுடன் இணையும் என்பதே இதன் விதி. இதைத்தான் ஆண் பாதி பெண் பாதி உருவமாக தெய்வத்தை வணங்குகிறார்கள் சிலர். அதன் தாம்பத்தியம் புரியும் வரை அதை வணங்குவோம் என்ற எதிர்பார்ப்பில் உருவானது தான் அது. இல்லற தாம்பத்தியத்தில் ஈடுபடும் இருவர் ஆண் தன்மை பெண் தன்மை எப்போதும் இருமடங்கு கூடுதலில் பாதி சமமாக இருக்க வேண்டும் என்று உரைப்பதே இந்த வடிவத்தின் உருவகம். அதனால்தான்
ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து வருகிறார்கள் வெளிநாட்டில். இந்தியாவில் இன்னும் அந்த புள்ளி வரவங்கள் நமக்கு கிடைக்கவில்லை. இன்று இளைஞர்கள் வேலைக்கு போகணும், தைரியமாக இருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும் என்றெல்லாம் எதிர்பார்ப்பது ஆண் சக்தியை தேடுவதற்கு சமம். அது பெண்களிடம் இன்று நிறையவே காணப்படுகிறது. இது கூட கொஞ்சம் தவறான எதிர்பார்ப்பு தான். உங்களுக்குள் இருக்கும் குவாலிட்டிக்கும் நீங்கள் செய்யும் வேலைக்கும் முரண்பாடு இருந்தால் திருமணம் நிறைவேறாது. உங்களுக்கு சரியான புரிதல் வரும்போது இயற்கை தானாகவே சரியான துணையை உங்களுக்கு காட்டும். சமுதாயத்தில் தாம்பத்தியம் என்பது உடல் சுகத்திற்காக சிற்றின்பத்தில் இருவரும் ஈடுபட ஒரு லைசன்ஸ் தருவதைப் போலத்தான் இந்த திருமணச் சடங்கு உருவாக்கப்பட்டிருப்பதாக பலரும் கருதி கொண்டே இருக்கின்றார்கள். அப்படி அல்ல. திருமணம் செய்து கொண்டால் தாம்பத்திய வாழ்க்கை வைத்து கொள்ளலாமே தவிர அது கட்டாயம் அல்ல என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கேதான் தாம்பத்திய வாழ்க்கை என்று சொல்வது உடல் உறவை பற்றி குறிப்பிடுகிறேன். திருமணம் செய்து கொண்டால் கணவன் எப்போது விரும்பினாலும் மனைவியுடன் சிற்றின்பத்தில் ஈடுபடலாம் என்ற உரிமை அளிக்கப்படவே இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பெண்ணின் விருப்பம் இல்லாமல் அவளை அணுகுவது ரேப் எனப்படும் கற்பழிப்புக்கு சமந்தான். சட்டமும் கூட இந்த கண்ணோட்டத்தில் தான் இதை பார்க்கிறது. அதுதான் இரகசியமான பிரச்சனை விவாகரத்திற்கும். ஏனெனில் அன்றைக்கும் இன்றைக்கும் சமுதாயத்தில் இது குறித்து யாருக்கும் சரியான புரிதலே இல்லை. கணவன் வீட்டுக்கு வரும்போது மனைவியின் விருப்பம் இல்லை என்றாலும் கட்டாயப்படுத்துவது பெரிய தவறு. இது இப்போதும் இருபாலருக்குமே பொருந்தும். திருமணம் என்பதை முன்னோர்கள் இரு மனங்களின் கூடல் என்றுதான் கூறினார்களே தவிர இரு உடல்களின் கூடல் என்று கூறவே இல்லை. மனதளவில் பரஸ்பரமாக இருவரும் ஒத்துப்போன பின்னரே உடல் சேர்க்கை நிறைவேற வேண்டும். அதுவும் தேவைப்படும் போது. அது மட்டுமே திருமண பந்தம் இல்லை என்ற புரிதல் மிக மிக அவசியம். முன்காலத்தில் கூட இந்த சாந்தி முகூர்த்தம் பின்னாளில் தான் நடத்தப்பட்டது. இப்போ முன்னாடியே நடத்திட்டு தான் சிலருக்கு மாங்கல்ய முகூர்த்தமே நடக்கிறது. அது என்ன செய்யவிடு, இன்றைய காலகட்டம் அப்படி ஆகி கொண்டிருக்கிறது. இன்றைய திருமணவர்கள் முறிய முக்கிய காரணம் தாம்பத்திய வாழ்க்கையில் இதை பற்றிய தவறான புரிதலுமே தான். இதுவே 90% பிரச்சனைகளுக்கும் காரணமாகும். இதெல்லாம் விவாகரத்துக்கு வரும்போது உடனே சொல்ல மாட்டார்கள். எவ்வித குறைகளும் இல்லை, ஆனாலும் என்னால் அவருடன் சேர்ந்து வாழ முடியாது என்று சொல்லுபவர்களும், அதற்கான தீர்வுகளை நாம் பல வகையில் சொன்னாலுமே அதன் பிறகு கடைசியில் வெட்கத்தை விட்டு சொல்வார்கள். இது சரி செய்வது சற்று கடினம்தான். அது அவரவர்கள் மனதிலும் ஆழ ஊன்றினால்தான் இந்த விவரம் அவரவர்கள் மனதிலும் பட்டு அவர்களாக மாற்றிக்கொண்டால்தான் இந்த தாம்பத்தியம் சிறக்கும் என்பதை இருபாலருமே உணர வேண்டும். இந்த அம்சத்தில் திருமணத்திற்கு முன்பே ஆணுக்கும் பெண்ணுக்கும் போதிய அளவு புரிதல் அவசியம் தேவை. அதற்கான கல்வி இருந்தால் கூட நல்லது. காலை பருவத்தில் இருப்பவர்களால் இதை புரிந்து கொள்ள முடியும். ஒரு காலத்தில் தாம்பத்தியம் என்னும் உடல் சேர்க்கை 2-3 மாதங்கள் கழித்தே நிகழ வேண்டும் என்று பெற்றோர்கள் முடிவெடுத்திருந்தனர். அதற்கு இளைஞர்களும் கட்டுப்பட்டார்கள். எங்கள் காலம் வரை கூட அப்படித்தான் இருந்தது. அதுவே இது பற்றிய முழுவதுமான புரிந்து கொள்ளக்கூடிய காரியத்தை எங்களுக்கு அளித்தது என்றுதான் சொல்ல வேண்டும். மன வாழ்க்கை என்ற அம்சங்களில் இது முதன்மையானது அல்ல என்ற புரிதல் எங்களுக்கும் கிடைத்தது. வேறு பிற அம்சங்களே முதன்மையானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பலரும் இதுதான் தாம்பத்தியம் என்று நினைத்து மனம் செய்து கொள்கிறார்கள். அது மிக மிக தவறு. தத்துவ ரீதியாக காணும்போது காம உணர்வுதான் இதற்கு காரணம் என்று சொல்லுவதும் கூட தவறுதான். காம உணர்வு இல்லை என்றால் ஒவ்வொரு உயிரினத்திலும் இனவிருத்தியே இல்லாமல் போயிருக்கும். மனித இனமே அற்று போயிருக்கும். காமம் என்பது சிற்றின்ப உணர்வு மட்டுமே என்பதும் தவறு. சாப்பிட பசியை தூண்டுவது கூட காம உணர்வு தான். இல்லை என்றால் என்ன? சீக்கிரத்தில் நாம் மடிய வேண்டியது தான். காம உணர்வில் இச்சை என்னும் ஆசை கலக்கும் போதுதான் அது தீய உணர்வாக உருமாற்றம் பெறுகிறது. விலங்குகளுக்குள் காமம் இருப்பதை பார்க்கலாம், ஆனால் அதே வேளையாக அவை இருப்பதில்லையே. ஏனென்றால் அவைகளுக்கு அது இச்சையாக மாறுவதில்லை. அது இயற்கையாகவே அப்படி அவை உருவாக்கம் பெற்றிருக்கின்றன. இந்த விஷயத்தில் அவை மனிதனை விட மேலான பிறவிகள்தான்.
பசித்தால் இந்த ருசியுள்ள உணவைத்தான் நான் உண்பேன் என்று பட்டினி கிடப்பதில்லை அந்த விலங்குகள். இல்லை என்றால் உண்ட திருப்தியே இல்லாமல் அதற்கான உணவு விடுதியை தேடி தேடி அவை அலையவில்லைதானே. அறுசுவை என்ற ஒரு விஷயம் மனிதனின் நாக்கிற்கு மட்டுமே தரப்பட்டுள்ளது. அவ்விலக்கண கிரமத்தின்படியா நாம் உண்கிறோம். கசப்பை துவர்ப்பை நாம் விரும்புவதே இல்லை. இனிப்புக்கு கொடுக்கும் மதிப்பு பிறவற்றிற்கு கொடுப்பதே இல்லை. இனிப்பு அதிகம் உண்டதினால் வரும் பிணிக்கு மருந்தை கண்டுபிடித்தது மனித இனமே. அதனால் இனிப்பை தின்றுவிட்டு ஒன்றிற்கு 2 முறை மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வைப்பதும் இந்த இச்சையே காரணம். காமம் ப்ளஸ் இச்சை என்பது போகமாக மாறும். அதாவது மீண்டும் மீண்டும் துய்க்க வேண்டும் என்ற உணர்ச்சியாய் மாறி மூர்க்கத்தனமாய் நடந்து கொள்ள தூண்டும். அடிக்கடி அரக்கத்தனமாய் நடந்து கொள்ளச் செய்ய தூண்டிவிடும் அபாயமும் உள்ளது. இந்த காம இச்சையை பொதுவாக காமம் மோசமானது என்று சொல்லத் தொடங்கிவிட்டார்கள் பின்னாளில். இந்த இயற்கை காம உணர்ச்சியை தூண்ட செய்வது இனவிருத்திக்காக மட்டும்தான். அதில் லைத்த பின் அது போகமாக மாற்றுவது இச்சை என்னும் ஆசையின் கைவரிசையே. இந்த உண்மையை ஒவ்வொரு வளரிளம் பருவத்தினரும் தாங்கள் காலை பருவத்தை அடைவதற்குள் புரிந்து கொண்டால் மன வாழ்க்கை மிக அழகாக பரிணமிக்கும். அதனால் முற்காலத்தில் பெண்களை போகப் பொருளாக கருதியதால் பலரும் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். அதுபோல ஆண்களும் கூட பெண்களால் துன்பப்பட்டிருக்கிறார்கள். யசோதர காவியம் போன்ற இலக்கியங்கள் கூட இதை எடுத்துரைக்கின்றன. இப்போகத்தில் திருப்தி அடையாதவர்கள் கள்ள தொடர்புக்கு துணியும் அளவிற்கு போதையுடன் வாழ்கிறார்கள். இது எக்காலத்திலும் நிறைவேறி கொண்டுதான் வருகிறது. ஆனால் இந்த காலத்தில் பெண் சுதந்திரம் கூடுதலானதும் மனமுனிவுகளுக்கு காரணமாக இதுவே அமைந்துவிட்டது. இதை திருமணம் செய்யும் தம்பதியர் இருவரும் புரிந்து கொண்டு வாழ்ந்தால் வாழ்வு சிறக்கும் என்பதுதான் உண்மை. இருவருக்கிடையே அடிக்கடி சந்தேகம் என்னும் பேயை ஆட்டி வைப்பதற்கும் இதுதான் முதற் காரணம். அதுவும் இக்காலத்தில் பெண்கள் பலரும் மது அருந்த தொடங்கியது மிக கீழான தாம்பத்திய வாழ்விற்கு வித்திட்டிருக்கிறது என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது நம் பாரம்பரியத்திற்கு ஒரு இழுக்குதான். பிறர்மனை வெகாமை என்பது மட்டுமல்ல, எதிர்பாலின விருப்பமின்றி இச்சை கொள்ளாமையும் இணைபிரியா மன வாழ்க்கைக்கு உத்தரவாதமாய் திகழும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இருவரும் ஒருவருக்கொருவர் நான் உன்னிடத்தில் அன்பாய் இருக்கிறேன், அடுத்து 25 வருஷம் உன்னை லவ் பண்ணுவேன் என்று சொல்வது பெரிய பொய். ஏனெனில் அன்பு என்பது கணத்திற்கு கணம் மாறக்கூடிய ஒரு உணர்வு, நிரந்தரமாக இருக்காது. அந்த விஷயத்தில் அன்புக்கு மேலாக நல்லதொரு புரிதலே இருவரது தாம்பத்தியத்தையும் கடைசி வரை வலுவாக வைத்திருக்கும் என்பதே நிச்சயம். இல்லை என்றால் சில ஆண்டுகளிலேயே கள்ளத்தொடர்பு தான். இந்த திருட்டுத்தனம் வெளியாகும்போது அதனால் வரும் சிக்கலை முழுமையாக தீர்க்க இயலாது. திருமணத்திற்கு நல்ல வேலை, படிப்பு, ஊர் போன்ற நிபந்தனைகள் போடுவது இதில் பிரச்சனை வித்திட காரணம். நிபந்தனையுள்ள திருமணம் என்றுமே திருமணமே கிடையாது. இது 2 ஈகோக்களின் சேர்க்கை. என்றைக்கு ஈகோ கூடுகிறதோ அன்று முறிவுதான். ஒருவன் அகங்காரம் இல்லாமல் இருக்கும்போதுதான் அன்பு பிறக்கிறது. அகங்காரம் என்பது பனிக்கட்டி போல 2 ஐஸ் கட்டிகள் ஒன்றோடு ஒன்றாக எப்போதும் இணைவதே இல்லை. அது கரையும் போதுதான், இயல்பான நீர்த்தன்மைக்கு திரும்பும் போதுதான். அதுபோல இவர்களின் அன்பின் வழி கரைந்தால் இவர்கள் இருவருமே ஒன்றிணைவார்கள். உண்மையான அன்பு, காதல் என்பது வாழ்க்கை துணையை சந்தோஷமாக வைத்து கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைப்பதே. அது நிபந்தனையற்ற தாய் அன்பை போன்றது. வாத்சல்யம் என்பார்கள். வாத்சல்யம் என்பது பெண்ணுக்கான உணர்வு மட்டும் அளிக்கப்படவில்லை, ஆணுக்குள்ளும் உருவாகும் இந்த அம்சம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்படி இன்னொரு உயிரை சந்தோஷமாக வைத்துக் கொள்வது என்று நினைக்கும்போது அந்த உயிர் தானாகவே நம்முடன் நட்புடன் சேரும். இந்த பரஸ்பர அன்பு இருக்கும் பட்சத்தில் எந்த பிரச்சனையும் இன்றி திருமணம் நிலைத்து நிற்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். திருமணம் என்பது அற்புதமான விஷயம். அதை சரியாக அணுகும்போது கணவன் மனைவிக்குள் எந்த பிரச்சனையும் வராது. திருமணம் குறித்த சரியான புரிதலும் உடல் பற்றிய கல்வியும் வரும்போதுதான் அது ஆரோக்கியமான உறவாக மாறும். இதனை புரிந்து இருந்தாலும் வாழ்க்கை என்பது
ஒருபோதும் இனிமையானதாக மட்டுமே இருக்காது. பலவிதமான அனுபவங்களும் சவால்களும் அதில் நிரம்பியிருக்கும். நான் ஒவ்வொரு சூழ்நிலையை எதிர்கொள்ளும் போதும், ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் கவலைகளும் துன்பங்களும் நிறைந்து கொண்டிருப்பதைப் போல தோன்றினாலும் அது விலகிவிடும். எந்த ரூபத்தில் துன்பம் வந்தாலும் துவண்டு நின்றுவிட்டால் மட்டும் அந்த துன்பங்கள் தானாக ஓடிவிடாது. மன உறுதியுடன் எதையும் எதிர்கொள்ளும் தைரியம் இருந்தால் வாழ்நாள் முழுவதும் அமைதியுடன் வாழலாம் என்பதுதான் எல்லோரும் நமக்கு கற்றுத்தந்த கலை. இதுதான் உலக வாழ்க்கைக்கான தாரக மந்திரமும் கூட. திருமண வாழ்க்கையை வாழ நினைத்தால் வாழலாம். எக்கணமும் ஒளிவு மறைவின்றி நிபந்தனைகள் ஏதுமின்றி வாழ நினைத்தால் கடைசி வரை வாழ்ந்து காட்டலாம். உங்களை பற்றிய அன்றாட நிகழ்வுகளை அவர்களிடம் பகிருங்கள். பெண்கள் பகிர துணிய மாட்டார்கள். தங்களை பற்றிய ரகசியங்களை வெளிப்படுத்த தயங்குவார்கள். ஆனால் பிறரை பற்றிய தகவல்களை உடனே பகிர்வார்கள். அதனால் நீங்கள் வெளிப்படைத்தன்மையை எப்போதும் குறைத்து விடாதீர்கள். இதில் சமநிலை என்று ஆராயவே துவங்காதீர்கள். அது பெண்களுக்கு இயற்கையை வழங்கிய ஒரு தன்மை. இன்வேரியபிளாக எல்லோருமே அப்படித்தான் இருப்பார்கள். அதனால் உங்கள் வெளிப்படைத்தன்மையை ஒப்படைக்க தேவையே இல்லை. அதனால் நீங்கள் எப்போது எப்படி இருப்பீர்களோ அப்படியே அவர்களுடன் வாழ்ந்து கொண்டிருங்கள். அதுவே சரியான வாழ்க்கையின் இலக்கணம். வாழ்க்கை ஒரு நெடுந்தூர பயணம்தான். ஆனால் எப்படி இருக்கும், எங்கே முடியும் என்று யாருக்கும் தெரியாது. முடிந்த பயணம் யாருக்கும் தொடர்வதும் இல்லை. அது இயற்கையின் நீதியிலே. நாம் வாழும் நாட்களில் ஒவ்வொரு மணித்துளியையும் மகிழ்ச்சியானதாய் மாற்றுவோம். மகிழ்ச்சியில் பிறப்பதே மனிதம். மகிழ்வித்து நாமும் மகிழ்வோம். நன்றி.